வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் பிரமுகர்களை சந்தித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர். அதிபர் தேர்தலில் களமிறங்குகின்றார் ரணில், வெளியானது அறிவிப்பு. சஜித் பிரேமதாசவை கடுமையாக சாடிய சரத் பொன்சேகா. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்த்து தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு குறித்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் ரா சாணகியன், மாவை சேனாதிராஜா, எம்.ஏ. சுமந்திரன், எஸ். ஸ்ரீதரன், சி.வி. விக்னேஸ்வரன், எஸ். அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முதலாவது இருதரப்பு பயணத்தை இலங்கைக்கு மேற்கொண்டுள்ளார். இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் விஜயத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் இவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அதன்போது இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்துள்ளார். குறித்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் எக்ஸ் கணக்கில் பதிவிடப்பட்டுள்ளது. இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதனை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் அபிவிருத்திக்கான இந்தியாவின் ஆதரவு தொடரும் என அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். 2048ஆம் ஆண்டு இலங்கையை உலகின் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றக்கூடிய ஒரே தலைவர் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா பேவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். 1994ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக தான் இருந்த போதும் மக்கள் தம்மை நிராகரித்த போதும் கஷ்டத்தில் இருந்த மக்களை காப்பாற்றியது விக்ரம் சிங்க அன்றைய தினம் உண்மையை கூறினார். கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் ஆற்றிய உரையில் இவ்வாறு அவர் கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றுவதற்கு தனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும் தாம் உரையாற்றுவதற்கு நேரம் கேட்டபோது எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் சஜித்திற்கு எதிர்வரும் தேர்தலில் ஆதரவு அளிப்பீர்களா என கேள்வி எழுப்பினார். எனினும் ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தனர். 3 அமர்வுகளில் தாம் ஒரு நாள் மட்டுமே பேசினார் என்றும் சிலர் நாள்தோறும் அரை மணித்தியாலத்திற்கு மேல் பேசுகின்றனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் தாம் களவாடியதில்லை. கசினோ சூதாட்ட உரிமையாளர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு உபகரணங்களை விநியோகம் செய்ததில்லை. பொருட்களை விநியோகம் செய்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. அரசியல்வாதிகள் வழங்கும் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ளுமாறும் வாக்குகளை அவர்களுக்கு அளிக்க வேண்டாம் எனவும் தாம் மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச வழங்கிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். பாடத்துறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும். கடந்த காலம் அனைவருக்கும் தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அனைத்து துறைகளையும் அளித்தார்.
ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றதன் பின்னரே நாம் நல்லதொரு நிலையை அடைந்துள்ளோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தான் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க அனைத்து மக்களும் தயாராக உள்ளனர். எனவேதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எமது கட்சி ஆதரவளிக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 56வது கூட்டத்தொடரின் போது இலங்கை தொடர்பில் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, மலாவி, மொண்டோ டெனுகுரேயா மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த அறிக்கையை முன்வைத்துள்ளன. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் பொறுப்பு கூறல் அறிக்கைக்கு இதன்போது நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என குறித்த நாடுகள் கூட்டு அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளன. இதேவேளை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள பயங்கரவாத ஒடுக்குமுறை மற்றும் இணைய பாதுகாப்பு குறித்தான புதிய சட்டங்கள் கருத்து சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என அவ்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் இன்னும் 5 வருடங்களில் கற்பிக்க பிள்ளைகளே இருக்க மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் அவர்களின் எண்ணிக்கையே மிகுதியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அமைச்சர், குழந்தைகள் யாராவது நோய்வாய்ப்பட்டு நலம் பெறுவார்கள் என்று காத்திருப்பதில்லை என்றார். இதேவேளை எதிர்வரும் 26ஆம் தேதி சுகவீன விடுமுறை போராட்டத்தை நடத்த உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் பரவும் வைரஸ் இலங்கையை தாக்கும் அபாயம் தற்போதைக்கு இல்லை என சுகாதார ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபொல தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பரவி வரும் இந்த வைரஸ் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது இலங்கையிலும் பரவும் சாத்தியங்கள் உள்ளனவா என்று நாடாளுமன்றில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த சுகாதார ராஜாங்க அமைச்சர், இந்த வைரஸானது ஜப்பானில் பரவி வருகின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்த அந்த நாட்டின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இது கட்டுப்படுத்த முடியாத வைரஸ் ஒன்றுமல்ல. சிகிச்சை முறைகளூடாக இதனை கட்டுப்படுத்தலாம். அதனால் இது பெருந்தொற்றாக மாறக்கூடிய ஆபத்தில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.